ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜாதகம் தான் இப்போ பார்க்க போகிறோம். திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/6/1946 பிறந்திருக்கிறாரு நியூயார்க் சிட்டியில். அவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய நட்சத்திரம் வந்து கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. கேட்ட கோட்டை கட்டி ஆளுங்கிற மாதிரி தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவையும் உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கும் சூழ்நிலை வந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் ராகும் ரிஷபராசியில் இருக்கிறாங்க. சூரிய பகவான் வந்து 59 டிகிரிலையும் ராகு பகவான் வந்து 57 டிகிரிலையும் இருக்கிறாங்க. நெருக்கம் வந்து ரொம்ப 3.20க்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அவருடைய நட்சத்திரம் என்னன்னா எல்லாமே மிருகசீரிஷம் 2ல் இருக்கிறாங்க சூரியன் ராகும். அடுத்தாப்புல அவருடைய ஜாதகத்தில் வந்து வியாபாரக்காரகர் புத பகவான் ஆட்சி பலம் பெற்று மிதுன ராசியில் வந்து இருக்கிறாரு. அவரும் திருவாதிரை அமெரிக்காவின் ராசியான நட்சத்திரமான திருவாதிரையிலே இருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தது சனி பகவான் கடகத்தில் இருக்கிறாரு. சனியோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து புனர்பூச 4 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கிறாரு. 92 டிகிரியில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச 4ல் தான் இருக்கிறாரு. இப்படி எல்லாமே 2 பேர் சேர்ந்துருந்தாலும் ஒரே பாதத்தில் 3.20க்கு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து நட்பு வீடான சிம்மத்தில் வந்து இருக்கிறாரு. செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறாரு. அவரும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து கன்னியில் வந்து இருக்கிற வக்ரமாக இருக்கிறார். வக்ரமாக வரும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார பாம்புகளால் அந்த குரு இருக்கிற இடத்துக்கு வரும்போது சுப பலன்கள் நடைபெறும். மேலும் கன்னியில் வந்து குரு இருக்கிறதுனால வியாபார திறமை வந்து அவருக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறது. அடுத்து அவர் வந்து விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால சந்திர பகவான் வந்து கேட்டை 4ல் இருக்கிறாரு. சந்திரனோட டிகிரி 239. கேது அங்கே தான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா கேட்டை 4ல் தான் இருக்கிறார். 237 டிகிரி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கேட்ட கோட்டை கட்டி ஆளும் என்பதற்கு இணங்க இந்த ஜோதிட பழமொழிக்கு இணங்க இவர் வந்து உலகத்தையும் ஆள்றாரு. அமெரிக்காவும் ஆண்டு கொண்டிருக்காரு. முதல்ல 45வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 47 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவர் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 78 வயசு, 82 வயசு வரைக்கும் இருப்பார். அது வரைக்கும் அவரோட ஜாதகமும் மிகவும் பலமாக இருக்கிறது. ஜோதிட ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அரசியலுக்கு முக்கியமாக அதாவது சூரியனோட லக்ன ராசியாக இருக்கணும், சந்திரனோட லக்ன ராசியாக இருக்கணும், இல்லை செவ்வாயோடைய லக்ன ராசியாக இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருக்கணும். இவர் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோடைய ராசியாக இருக்கிறாரு. சிம்மத்தில் வந்து செவ்வாய்ங்கிற கிரகம் பலமாக இருக்கிறார், நட்பு பலம் பெற்றிருக்கிறாரு. அது சூரியன் ராகு சேர்க்கையும் இருக்கிறது. அதனால தான் இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். மேலும் வியாபாரத்தில் நல்ல திறமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா குரு வக்கரமாகி கன்னி வீட்டில் இருக்கிறார். அடுத்து புத பகவான் ஆட்சி பலம் பெற்று திருவாதிரையிலே இருக்கிறார். இந்த மாதிரியான ஜோதிட விதிகளால் தான் இவர் இந்த அளவுக்கு வந்து ஜெயிக்க முடிஞ்சது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜாதகத்திலையும் வந்து அவருக்கும் இவருக்கும் ஒரு ஈக்குவலாகவே வரும். இவர் வந்து கேட்டான்னா அவர் வந்து அரசு நட்சத்திரம், அவரும் விருச்சிக ராசி தான். அவருக்கு சிம்மத்தில் சுக்கிரன் சனி இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கடகத்தில் சுக்கிரன் சனி இருக்குது. ஒரே ஈக்குவலாக போகுது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஏஜ் சனி பகவான் பலமாக இருக்கிறனால ஆயுள்லாம் நல்லா தான் இருக்கிறது. நல்லா இவரோட வெற்றிக்கு பிறகு என்ன ஆகும், அடுத்த 4 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னா இந்த போர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து வரும். தங்க விலை ஏறும், எல்லா விலையும் வந்து ஏறும். வியாபாரம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும். மொத்தத்தில் வந்து பகை சண்டையெல்லாம் போய் அதுக்கப்புறம் வியாபாரத்தில் நல்லா எல்லா நாடுகளும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு இவரோட ஜாதகம் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போது கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாலும் நல்லா நிர்வாக திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் இருப்பார். மேலும் வியாபார திறமையில் வந்து நல்ல டேலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வந்து கன்னிராசியில் இருக்கிறார். புதன் ஆட்சி பலம் பெற்று திருவாதிரையில் இருக்கிறார். அதனால தான் சின்ன வயசுலேருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி புத்திசாலித்தனமாக இருந்து வியாபாரத்தில் வந்து ட்ரம்ப்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி அது மூலயமா ரியல் எஸ்டேட்டில் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாரு. பல ஏற்ற இறக்கம் இருந்தால் போதும் அவர் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு என்ன அப்படின்னு இந்த 2025 என்னன்னா சனி பகவான் வந்து 29/3/2025 மீனத்துக்கு போனாலும் இந்த ஜனன குரு வந்து அதாவது மீனத்தில் இருக்கிற சனியை வந்து பார்ப்பார். அப்போ அதனால என்ன இவருக்கு நல்ல பேர் புகழ், தொழிலில் முன்னேற்றம், இவருக்கு அரசியலில் இன்னும் நல்ல பேர், நல்ல புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வருவார். அப்போ அடுத்த 4 வருஷத்துக்கு இவருடைய ஜாதகம் வந்து சிறப்பாக தான் இருக்கிறது. இப்போதைக்கு இவருக்கு குரு தசையில் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. குருவும் நல்லா இருக்கிறார், சுக்கிரனும் நல்லா இருக்கு. ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா? அது மோடி ஜாதகமும் இவர் ஜாதகம் பார்த்தோம் ஓரளவு ஈக்குவலாக தான் வருது. அது ஜோதிட விதிகளும் பொருந்து வருகிறது. பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீகிரி ஜோதிடம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராக நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் உங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க www.astromoon.in வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதை தொடர்பு கொண்டு
இந்த கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.